ஹலோ 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 செருப்புடா. வேஸ்ட் ஆஃப் டைம். உனக்காக தான் மச்சி காலேஜை கட் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேருந்து செம்ம தலைவலிடா. டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுவோம் மெடிக்கல் ஷாப்பில். சரி மச்சி, அப்படியே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு வேலை இருக்கு, அதையும் பார்த்துருவோமா? சரி வா. மச்சான், இந்த பொண்ணை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்டா. நீ கிளம்பு சரியா? மச்சான் சுமாரான ஃபிகர் தான். எனிவே உனக்காக விட்டு தரேன். ஆல் தி பெஸ்ட். சரி சரி பார்த்துப்போ. ஆயுஷ்மான். தெரிஞ்சவனா? ஏய், வால் வந்துட்டான். என்ன டெய்லி வந்து ட்ராப் பண்றான்? சம்பளம் வாங்காத பாடி கார்டு இருக்கட்டும், அதுவும் நல்லதுதான். அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. யாரு? ம், ஹாய், ஐம் ஆதித்யா. ஆதின்னு கூப்பிடுவாங்க. ஃபாலோ பண்ணா கரெக்டாக பண்ணணும். எங்கள் பின்னாடி சுற்றுனீங்கன்னா இப்படி தான் ஒரு நாள் உங்கள் லைஃப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. எய்ம், லட்சியம் இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு நாள் பெரிய ஆளாயிடலாம். சரி, உங்கள் ஏம் என்ன நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பாத்தியா, இதுக்கு தான் இவங்களுக்குலாம் அட்வைஸே பண்ணக்கூடாது. என்னோட லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு மொபைல் வாங்கணும். ம் நானே சொந்தமாக உழைச்சி. ம் இப்போ மொபைல், அதுக்கப்புறம் போக போக மேலே போய்கிட்டே இருப்பேன். பா செம்மங்க. என்ன ஒரு உயர்ந்த லட்சியம். என்ன மொபைல்? MI2 எவ்வளோ? 7000. அப்பா வாங்கி கொடுத்தது. நானே வாங்கினது. எப்படி? மெடிக்கலில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ஹாய், ஐம் திவ்யா அண்ட் ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் பிரவீனா. ஹாய். ஹாய். அந்த மெடிக்கல் எங்கே இருக்கு? ஹாய்ண்ணா. என்ன ஆதி இந்த பக்கம்? இது திவ்யா. ஹாய். ஹாய். உன் ஃப்ரெண்டா? ஆமாண்ணா. ஆ, அவங்க அப்பாவுக்கு முடியலண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடி வளர்கிறதுக்கு நல்ல மருந்து நம்மக்கிட்ட இருக்கு. அது இல்லைண்ணா. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் உடைஞ்சு முடியலண்ணா. ஓ, அந்த முடி தம்பிக்கும் மனநல சரியில்லை. அம்மாவுக்கு கேன்சர். கேன்சர்ண்ணா. இவ்வளோ பிரச்சனையிலையும் படிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கண்ணா. நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உட்காருமா. அட உட்காருமா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இதெல்லாம் கரெக்டாக பண்ணு. அட உட்காருங்க சிஸ்டர். இல்லை பரவாயில்ல சார். உனக்கு வேலை தராம வேற யாருக்கு? எங்கடா இருட்டு கிடைக்கும் சில்மிஷம் பண்ணலாம்னு நினைக்கிற இவங்க மத்தியில் ஆனா உன்னோட லட்சியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் 3000 தான் சம்பளம், உனக்கு 4000 தரேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ். இந்த மருந்து பேர் எது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துக்க. ஒரு மாதம் சம்பளம் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுக்குறீங்களா? ஆ, கொடுக்கலாமே. ஓகே பாய். ஹே, புது மொபைலா? ஆமாம். எவ்வளோ? 7000. அப்பா மொபைல் கடை வச்சிருக்காரு. 3000 போட்டு நானே தேங்க்ஸ். ஓப்பன் பண்ணி கொடுக்கட்டா? ஹே, இது நீயே பண்ணியா? ஆமாம். சூப்பரா இருக்கு. சிம் கார்டு. சரி, டைம் ஆச்சு, கிளம்புறேன். இன்னும் டெய்லி வரும். ஹாய். மெடிக்கல், மொபைல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நாளைக்கு உங்க பணத்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்துறேன். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குட் மார்னிங் பா. உழைச்சு சம்பாதிக்கிறேன்னா எதுக்கு என் பேக்கெட்ல கை வைக்கிற? வச்சிட்டேன்ப்பா, பணத்தை உன் பாக்கெட்லயே வச்சிட்டேன். நான் ஒன்ன சொல்லுவேனாம்மா,
திவ்யா டூவை சொன்னேன். நெக்ஸ்ட் மந்த் உங்கள் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். ம். அதனால் டெய்லி இங்கே வராதீங்க. ஏன்னா என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது. நான் வரக்கூடாதா? நான் உங்களை லவ் பண்ண தானே நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க. ம். ஆமாம் ஆமாம். சாரி. இதுவோ போச்சா? கண்டிப்பா லவ் பண்ண முடியாதா? அப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். ட்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. ஏய் ஆதி, ஏய் ஆதி நில்லு, ஆதி நில்லு, ஆதி. நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? இன்னைக்கு தான் முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு 2 வீக்ஸ், ஓகே ஒரு 2 days. ஓகே ஓகே நான் வரேன். பாய். பாய். மச்சான், ஆ நான் கூப்பிடுற இடத்துக்குலாம் அவ வரா, ஆ அவ கூப்பிடுற இடத்துக்குலாம் நானும் போறேன். அப்போ இது லவ் தானே? லவ் தான். எதுக்கும் ஒரு தடவை லவ்வை சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்க மச்சி. அப்படின்ற? ஆமாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா. ம் ஏன்னா பொண்ணுங்க டெய்லி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எங்கே சுற்றினாலும் இங்கே தான்டா வர்றான். ம் மச்சான், நான் சொன்னேன்ல இவன் தான், இதுதான் கரெக்டான இடம். இங்கே வச்சு தான்டா தூக்குறோம். எப்படி மச்சான்? தம்பி அந்த ஃபேனை கொஞ்சம் போடுப்பா. ஜூஸ் சாப்பிட்றீங்களா? ம் வெளியே நல்லா காற்று வருது, ஃபேன்லாம் வேணாம், நீ போ, நாங்கள் இயற்கை காற்று வாங்கிக்கிறோம். ஒரு நாளைக்கு நல்லா வாங்க போகிறீங்க. என்ன கேட்ட? இல்லை எப்படி கத்த போகிறோன்னு கேட்டேன். பேன் காரில் வே புரியல இல்லை. இந்த கர்ச்சிப்பில் மயக்க மருந்து தடவிருக்கேன். இதை அவன் மூக்கில் வச்சோம்னா அடுத்த செகண்டே மங்கி கீழே விழுந்துருவான். அப்போ நீ என்ன பண்ணுற? உடம்பு பிடிக்கிற, நான் தலையை பிடிக்கிறேன், நீ காலை பிடிக்கிற. எப்படி அது? நீ தலைய, இவர் உடம்ப, ஆமாம் நான் மட்டும் காலை பிடிக்குமா? அடுத்த வேலை சோத்துக்கு வயல்னாலும் அடுத்தவன் காலை பிடிக்கும் எங்கள் அப்பா சொல்லிடுறாரு. ஏன் இவனை பிடிக்க சொல்லு? ஐயோ சாரி மச்சான், என்னால் கால்லாம் பிடிக்க முடியாது. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? வாழ்க்கையிலே நீயா வளர்ந்தா வளரு, அடுத்தவன் காலை பிடிச்சி வளரான்னு சொல்லிக்கிறாங்க. நான் எதுக்கு பிடிக்கணும்? நீ வளரவே மாட்ட. ஏன் எங்களை சொல்றியா? நீ பிடிக்க வேண்டித்தானே? டேய், நான் இதை செஞ்சா அப்புறம் மூக்கை யாரா பொத்துறது? ஏன் நான் பண்ணுறேன்? டேய், நீ கரெக்டாக பண்ணுவியா? நான் இப்படி தானே? டேய், அது வாய்டா. நான் வாய்க்கு மேலே இது மூக்கு, மூக்கு வாய்க்கு 5 கிலோமீட்டர்ண்ணா. சரி சரி, ஓகே ஓகே. அப்ப நீ வண்டி ஓட்டுற, நான் வண்டி எடுனா எடுக்கணும், ஸ்பீடா போனா போகணும், நிப்பாட்டணும் அந்த செகண்ட் நிப்பாட்டணும். ஓகே ஓகே வை, டன் டன். அப்படியே டன்னு. டேய், இது ஏன்டா போட்டீங்க? இல்லைடா, ஃபஸ்ட்டு ஒருத்தனை கிட்னாப் பண்ண போகிறோம், எல்லாம் ஒரு பில்டப்புக்கு தான். டேய், பேட்டரி போச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாதுடா. இதை ஆஃப் பண்ணி தொலைங்க. பேட்டரியில் வண்டி ஓடுது? டீசல்ல ஓடுது. ஆஃப் பண்றா. அப்படியா? ஐயோ, இவங்கள வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியல. ஆண்டவரே. டேய், இந்த பொண்ணு போறா, அவன் ரோஸ் கொடுப்பான், இவளும் வாங்குவா, இவ போயிடுவா, அவன் மட்டும் தனியா வருவான். அப்ப தூக்குறோம்டா. காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்க. ரெடி? லவ் சொல்றதுக்குள்ளே தூக்குறீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. என்னடா நடக்குது? ப்ரோ எல்லாரும் கடத்திட்டு போறாங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ். உட்காருங்க பஸ். ப்ரோ உள்ள வாங்க. மான் மாட்டிக்கிச்சு. போ போ, புட்டியே பஸ் பிடிச்சிடலாம் பஸ். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க பஸ். பஸ்ஸு எப்படி இன்னைக்கு நம்ம வண்டி நிற்காமே போகுது பார்த்தீங்களா? ஊத்த வாய்டா உனக்கு. பஸ் இறங்கி வண்டியை தள்ளுங்க. பஸ்ஸு அப்படியே நீ சேர்ந்து தள்ளு.
நான் ஒரு பாஸ்ங்கிறதே மறந்துடுறீங்கடா. ஏய் லூசுங்க, நம்ம அவனை கடத்த வந்தான்டா. அவனை விட்டு நீங்க வந்து முன்னாடி ஏறீங்க. அவனே வருவான்டா. நான் சொன்னேன்ல. ப்ரோ என்ன ப்ரோ விட்டு போறீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு எங்கேயும் போட மாட்டோம். கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காருங்க. ப்ரோ கொஞ்சம் வேகமாக போங்க ப்ரோ ப்ளீஸ். அது நீங்கள் சொல்லாதீங்க, அவன் சொல்லிட்டான். கொஞ்சம் டேய் வேகமா போடா. என்ன ப்ரோ வாயிலே வண்டி ஓட்டுறீங்க? இந்த வண்டி இவ்வளோ வேகமாக தான் போவோம். இதுக்கு மேலே ஓட்டணும், வாயில் தான் ஓட்டணும். கொஞ்சம் அமீன் வாங்க. ப்ரோ முன்னாடி தான் இடம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல வாங்க ப்ரோ. ப்ரோ உங்கள் வேலையை பாருங்க ப்ரோ. நான் இங்கே தான் என் வேலையை செய்ய முடியும். ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, ஃப்ரண்ட்ல வாங்க. ப்ரோ நான் சொல்கிறேன் சும்மா இருக்கேன்னு. நாங்களே பிளான் மாதிரி போய் கோப் வச்சுன்னு இருக்கோம். நீங்கள் வேறு சும்மா இருப்பாத்துறீங்க. வாங்க நல்லா சென்டரா வாங்க. எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க. இப்படி வாங்க ப்ரோ, நல்லா தள்ளி தான் வருங்க ப்ரோ. இப்படி வாங்க நல்லா இப்படி வாங்க. அப்படி உட்காருங்க. தேங்க்ஸ் ஃபார் த கோஆபரேஷன். தேங்க்ஸ். வாய் குத்து ரொம்ப சத்தம் வருது. சத்தம். ரொம்ப ஓரத்தூர் மச்சான். காசு வந்ததும் கை தடுத்துற வேண்டியதுதான். யாரு நீ? மூடிட்டு வா. ஹலோ மச்சி, பொண்ணை தூக்கியாச்சு மச்சி. சேஃபான இடத்துல இருக்குது. யாருக்கும் தெரியாதுல்ல? கவலையே படாத மச்சி, அண்ணன் காதுக்கெல்லாம் போவே போவாது. ஓகே அங்கேயே இரு, நான் வரேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன் திவ்யா அப்படின்னு திவ்யா கிட்ட சொல்லணும். பிரவீனா கிட்ட இருந்து நம்பர் வாங்கினேன். நான் உனக்கு நம்பர் கொடுத்தது திவ்யாக்கெலாம் தெரியாது. ஸோ நீ சொல்லணும்னு நினைக்கிறத வாட்ஸ்அப்பில் சொல்லிடு. ஓகே பிரவீனா. ஹாய் திவ்யா, நான் தான் பீட்டர். நம்ம பசங்களாம் சொல்கிறாங்க நீ ஒரு சுமாரான ஃபிகர்னு. ஆனால் நான் சொல்கிறேன் நீ தான் எனக்கு சூப்பர் ஃபிகர். நம்ம பசங்களாம் சொல்கிறாங்க நீ நடந்து கொண்டு பார்க்க மொக்கையாக இருக்கேன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் நீ செம்மையாக இருக்க. நம்ம பசங்களாம் சொல்கிறாங்க நீ ரொம்ப குள்ளமாக இருக்கேன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் என் மனசு நீ ரொம்ப வருத்தத்தில் இருக்க. அதனால திவ்யா ஐ லவ் யூ. மச்சான் இப்போ ரிப்ளை பண்ணுவா பாரு. மச்சான் அனுப்பிச்சிட்டாடா. ஹாய் பீட்டர், நான் திவ்யா. மச்சான் என் பேரை சொல்றாடா. ஹாய் பீட்டர். மச்சான் மறுபடியும் பேரை சொல்றாடா. ஹாய் பீட்டர். மச்சான் மறுபடியும் ஃபுல்லாக ப்ளே பண்ணடா. இந்த பொண்ணுங்க சொல்றாங்க நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு. ஆனா நான் சொல்றேன் நீ ரொம்ப கேவலமா இருக்க. இந்த பொண்ணுங்க சொல்றாங்க நீ ஹை ஃபைன். நான் சொல்றேன் நீ அடையார் கூவம். இந்த பொண்ணுங்க சொல்றாங்க நேர்ல லவ் சொன்னா அக்செப்ட் பண்ணுடின்னு. ஆனா நான் சொல்றேன் உன்னை நேர்ல பார்த்தா சாவடிச்சு போட்டுவேன். உன் மேல எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லடா. அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போயிடு. லவ் ஃபெயிலியர் ஆகிறதுலாம் சப்பா மேட்ரு பீட்ரு. அந்த பொண்ணை தூக்குறோம், ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறோம். ஒரு நாள் முழுக்க உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அன்பு காட்டு. அந்த நாளோட கடைசியில் அந்த பொண்ணு உனக்கு அன்பு காட்டுதா இல்லை செருப்பாக காட்டுதான்றது நீ காட்டுற அன்பை பொறுத்துக்குது. ஓகே ஓகே. பொண்ணை தூக்கியாச்சு மச்சி, சேஃபான இடத்துல இருக்குது. திவ்யா என்ன லவ் பண்ணுவா, லவ் பண்ண வைப்பேன். அலர்ட்டாக இருக்கணும்டா. தெரிஞ்சவனை பார்த்தா கூட தெரியாத மாதிரியே போகணும். ஆமாம் மச்சி. என்ன சொல்லு. இந்த பள்ளி மூஞ்ச நான் பார்த்தனே, அதே பள்ளி மூஞ்சி. பசமா மாட்டிக்கிட்டோம்டா. என்னடா பர்ஸை வீட்டில் விட்டு வந்துட்டியா? கூல் ட்ரிங்க்ஸை குஸ்ட்டு வளராதடா, நம்ம இன்னும் சரக்கே அடிக்கல. ஆப்போசிட் டேப்ல நம்மள ஒருத்தன் வாட்ச் பண்றான்டா. யாரா? கேசுல பாரு. இதுக்கு நீ அப்படியே பார்த்துருக்கலாம்.
ஏய் நம்மள தானே பார்க்குறானுங்க. ஆமாண்டா பார்க்குறான்டா. மச்சான் அந்த பையனை தூக்குற இடத்துல இவனை பார்த்தேன்டா. நிஜமா? மச்சான் சத்தியமா மச்சான். ஒருவேளை போலீஸாக இருப்பாங்களோ? போலீஸாக இருக்குமோ? போலீஸ் மாதிரி தெரில. ஐ திங்க் சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஐயோ ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி கேவலமாக விஷயம் போட்டுப்பாங்க. டேய் மச்சான் என்ன பண்ணுறது? டேபிளுக்கு கீழே கை விட்றான், கண்ணு தர்றான்னு நினைக்கிறேன். மச்சான் குனிஞ்சி கண் எடுக்கிறான்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா. ஆரம்பத்து மணி மாட்டணும்டா. முடிஞ்சுடா. 5 வருஷத்துக்கு உள்ளே போட போகிறாங்கடா. டேய் பயந்து காட்டி கொடுத்துறாதடா, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணு. டேய் நீ ஆட்டி காட்டி கொடுத்துறாதடா. நான் எங்கடா ஆட்டுறேன், தானா ஆடுது. போச்சு செத்தோம். லாஸ்ட் சான்ஸ். அவங்க சீக்ரெட் ஏஜென்ட்டாக இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதோ பிளான் போடுறான்டா. இதுனா 2 ஐயோ இது நான் 3 டேய் இது நான்டா. இங்கி பிங்கி பாங்கி, இங்கி பிங்கி பாங்கி, இங்கி பிங்கி பாங்கி. கன்ஃபார்ம் அவங்க சீக்ரெட் ஏஜென்ட். டேய் நான் 1 2 3ன்னு சொன்னதும் டப்புன்னு எஸ் ஆயிடுறோம். 3 2 1ன்னு சொன்னா எஸ்கேப் ஆயிடணும். ஓகே 1 3 2 2. டேய் சொல்ற அணுகுண்டு சீக்கிரம். ஆண்டவரே ஓடு ஓடு. டேய் பாஸ் விட்டு ஓடுகிறாடா. ரைட்ல போடா. எங்கடா இருக்கீங்க? மச்சான் சீக்ரெட் ஏஜென்ட் எங்களை ஃபாலோ பண்றாங்கடா. பயமா இருக்குதுடா. கடுப்பு தாத்தீங்கடா. கிழிஞ்ச சொக்கா போட்டவன் ஊருக்கா வைக்கிறவங்க சீக்ரெட் ஏஜென்ட் கிடையாது. சிபிஐ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பொண்ணு மட்டும் எங்கே வச்சுக்க சொல்லுங்கடா. மச்சான் முண்டக்கண்ணி அம்மன் கோயில் மெயின் ரோடு ஓல்டு ஃபேக்ட்ரி. சீக்கிரமா வாடா. 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். மச்சான் 4 வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வாய்ச்சி பழிச்சுக்கலாம்டா. இந்த கடத்திக்கா சம்பளத்தில் ரொம்ப கஷ்டமா இது மச்சான். பயமா இருக்குது மச்சான். பதட்டமா இருக்குதுடா. தானடா இதெல்லாம் விட்டுலாம்டா. ஆமாம் மச்சான், பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவோம் போல இதுடா. பயப்படாதீங்க பாஸ், நான் இருக்கேன். அதான்டா இன்னும் பயமா இருக்குது. உன் பாஸ் பேசணும் முடியா? என்னையே பயமுறுத்துறாங்க. என்னத்தலா இதுக்கு போய் பயப்படுற? இதோட பெரிய பெரிய மாற்றெல்லாம் பண்ணிக்கிற. பீட்டர்கிட்ட பொண்ணை ஒப்படைக்கிறோம், காசை வாங்குகிறோம், நம்ம கோவா பேங்க் அங்கேயும் ஜாலியாக சுற்றுறோம். சீக்கிரம் வாங்க. இது வரைக்கும் வந்துட்டானுங்கடா. போலீஸ் தானே போட்டுருவோம். ஏதோ பிளான் பண்ணுறாங்கடா. டேய் ஃபாலோ பண்ணி இங்கேயும் வந்துட்டாங்கடா. டேய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? அது இப்படியே போங்க, நான் இப்படியே போகிறேன். ஓகேவா? போங்கடா போங்கடா. டேய் போடா. ஏய் வாங்கடா. ஏய் போடான்னு சட்டை போட்டா மாதிரி இருக்கிறான். நாங்கள் 3 பேர் 3 கத்தி. சொல்கிறது கேளு, ஒழுங்காக கத்தி கீழே போட்டுரு. போடுறா. டேய் சீக்கிரம் வாங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா. யாரா அவன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறான்? டேய் எங்கடா போற? அட பாவி, குள்ள பையனை கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சே. உனக்கு 3 கத்தி, எனக்கு 4 கத்தி. மிஸ் ஆக மாட்டேன். டேய் இந்தாடா. எங்கே வர? இருடா, அர்ஜென்ட்டாக பிஸ் வந்துச்சு, உன்னை காப்பாற்றுக்காக தான் வந்தேன். நான் போய் முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே நீ எதுவும் அடிச்சு வச்சிடாத. சுகர் வந்தவராளா கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சே. ஐயோ
சீக்கிரம் வந்து தொல்லடா. போடும். பா இப்போதான் எல்லாம் தெளிவாக தெரியுது. ஆமா. ஏய் மச்சாடி கொஞ்சம் புறா இதை. ஓகே. டேய் நீ எங்கடா போற? டேய் சீக்கிரம் வாடா. ஏய் நான் முடிச்சுட்டு வரேன்டா, அப்புறம் நீ போவ. தேங்க்ஸ் மச்சான். ஓகே மச்சான். டேய் நீ எங்கடா போற? டேய் நீ போயிட்டு வந்தீங்களா? நான் பார்த்தாவில்ல. நீலாம் போகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும், அதெல்லாம் வேணாம். எப்படி சூப்பரா மச்சான் இவனுக்கு சத்தியமா போலீஸ் கிடையாது. இவங்களா சீக்ரெட் ஏஜென்ட்டு? சத்தியமாக இருக்காது. உனக்கும் அந்த பையனுக்கு என்ன சம்மந்தம்? சுடிதார்லாம் போட்டுக்கிட்டு பையன்றான். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் பொண்ணா? நீ யார சொல்ற? 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 டேய் நான் சொல்கிறேன், நாங்கள் பொண்ணு தூக்கியிருக்கோம். நாங்கள் தூக்கு இந்த பையனை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ரூம்பு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2வது ரூமு. ம் அப்போ நம்ம 2 டீமுமே கேங்ஸ்டர்ஸா? நான் கூட உங்களை போலீஸ் நினைச்சின பாசே. நான் கூட உங்களை சீக்கிரம் நினைச்ச மாட்டேன். அப்பா யாரை பார்த்து போலீஸ் நினைச்சிங்க? பார்க்க பாஸ் பிச்சைக்கார கட்டப்பில் இருந்தாரா? அதான். எங்களை யாரை பார்த்தா சீக்கிரம் டேஜன் மாதிரி இருக்கு. பாசை பார்த்தா குறி ரொட்டி வைக்கிற மாதிரி இருக்கிறாரா? அதான் சீக்கிரம் நினைச்சோம். சரி விடு பாசே, நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். நம்ம 2 டீம் ஒண்ணா சேர்ந்து ஃபியூச்சர்ல பெருசா ஏதாவது பண்றோம். பண்றோம். நாம இணைஞ்சு செயல்படுற தருணம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஆமாம், எல்லாரும் தாக்க தயாரா இருங்க. ரொம்ப வருஷமாக அந்த இடம் இப்படி தான் இருக்குது. எல்லாம் யார் வரப்போறா? யாரா அவனுங்க? அக்கல்ல கத்தி வச்சுட்டு வரானுங்க. தம்பி என்ன கத்தி சாணம் பிடிக்கணுமா? கத்தியெல்லாம் கூற தான் இருக்கு. ஆமா நீ யார்? இந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை? ஏய் அதை நான் கேட்கணும்டா. ஏய் இன்னொரு அடி முன்னாடி வச்ச அவள் தான் உனக்கு. ஏய் லூசாடா நீ? நான் இங்கே தான்டா நிற்கிறேன், நீ தான்டா முன்னாடி வர. ஆமா. ஏய் கரெக்ட் கரெக்ட். அவள் தான் 2 பேர் தலையும் மண்ணில் கிடக்கும். நான் மச்சான் பாட்ஸும் ஆடுது. கண்ணு ஐயா நான் சும்மா டபாஸ் பண்ணண்ணே, சீரியஸா தெரியுதா? ஏய் நீ கத்தியை கீழே போட மாட்டியா? சொன்னா போட்டுருவேண்ணா. என்ன சொன்ன? இல்லை சொன்னா கீழே போட்டுருவேண்ணா. ஏய் என்ன வந்தீங்க? பசங்க கடத்தாங்க, பொண்ணு கடத்தாங்க. எவங்க? அவங்க அச்சி, கை கீழே போடு. ஸ்கூல் பசங்க மாதிரி. எதுக்கு? பணத்துக்காக. பணத்துக்காகவா? எவ்வளவு? 3 lakhs. 5 lakhs. 5 லட்சம் 3 லட்சம் ஒரு அமௌண்ட் ஆள் கடத்துறாங்களா? 5 லட்சம் 3 லட்சம்லாம் கேவலமா? முதல்ல வேணா போக போதா பெஸ்ட்டாக செய்வோம். ஆ நீங்கள் அவ்வளோ கத்துனா இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்கள் ரேஞ்ச் என்னன்னு தான் சொல்லுங்கள். கோல்டு நகை 3 வருஷத்துக்கு முன்னாடி அதோட மதிப்பு 25 கோடி. ஓ கொஞ்சமாவது அறிவு இருக்காண்ணா உனக்கு? பட்னு 25 கோடின்ற அவன் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா அவங்க அம்மா நீ போய் சொல்லுவேன். என்ன சார்? அந்த ஆள் ஏதோ போய் சொல்றான் போலடா. ஏந்துடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை மட்டும் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோண்ணா. ஏய் வேணாண்டா. ஏய் போடா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கும் உங்களை மாதிரி பசங்க தேவை தான். ஆனால் ஒருத்தனை மட்டும் சேர்த்துக்க முடியாது. வேணா நான் அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறேன். ஒருத்தனை கூட காணோம். நான் டான வரதுக்கு ஒருத்தர் இல்லையா என்ன? இங்கே இருக்கீங்களா? என்ன ஓகேவா? ஓகே தான். நீங்கள் எவ்வளோ தருவீங்க?
எவ்வளோ வேணும்? அது நாங்களாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணிக்கலாமா? ம். டேய் குரூப்னா நீங்கள் தானே, கமான் பாய். என்னண்ணே ம். எவ்வளோ மச்சான் கேட்கலாம்? 2 லட்சம் கேட்கலாமா? ப்ரோ புறா குண்டு ஆல்ட்ரு வேலாம் இருக்கு. கேட்குறதும் கேட்குறோம், ஒரு 2 கேட்போமா? அவனை 25 கோடின்னு சொல்கிறான். அவங்ககிட்ட போய் 2 சின்ன பசங்க மாதிரி நல்லா பெருசாக 3 ரூபா கேளுங்க. தம்பிங்களா ஒரு நிமிஷம். நீங்களாம் யோசிக்கிற அளவுக்குலாம் பெருசாக தர முடியாது. வேணா தலைக்கு 10 லட்ச ரூபா தரலாம், அதுக்கு மேலாம் முடியாது. சில பசங்க எங்களுக்கு 3 ரூபா. உன் பாஸ் பசங்க மூடு. ஓகே பஸ். அதெல்லாம் வேண்டாம். என்ன சொன்ன? ஓகே பஸ். இன்னொருத்தன் சொல்லு. பாஸ். நீ சொல்லு. பாஸ். நீ சொல்லு. பாஸ். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாஸ். அச்சோ, இந்த நேரத்தில் ஃபோன் வர வருது. யார் பண்ணுறாங்க தெரியல. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, நான் ஆதி. ஆதியா? எந்த ஆதி? உங்களுக்கு பணம் தரணும்ல, வெங்கட் அவரோட சன் ஆதி. ஹலோ ஹலோ ப்ளீஸ் பேசுனா. ஹலோ 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 பேசுனா ப்ளீஸ்ண்ணா. ஹலோ டேய் இவன் என்ன கால் பண்ணுறான்டா, லைனில் இருக்கான். ஸ்பீக்கரில் போடு. ஹலோ நான் ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோங்கண்ணா. அதுக்கு தானே கால் பண்ணேன். இல்லை தம்பி, உங்கள் அப்பா வேறு மாதிரி பேசுகிறாரு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃபோனை வை. டேய் பாக்குறான்டா. நம்மள தான் பாக்குறான்டா. ப்ரோ உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல பிரதர், வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. அப்பா உங்களுக்காக தான் வெயிட்டிங். கொஞ்சம் மேலே வாங்கலாம். வகுத்து லைட்டாக கலக்குது. பணம் கூட ரெடியா இருக்குண்ணா. நான் நீங்க சொன்னதானே கேட்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பின்னாடி வைப்பா. தம்பி யாரு இங்க என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் சார், பேசிட்டு இருக்கோம். வீட்டில் போய் பேச வேண்டியதானே, ரோட்டில் என்ன? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாற்றணும். 2 நிமிஷம் கிளம்பிடுறோம் சார். சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. தேங்க்ஸ். போலீஸ் போயிடுச்சு. கொண்டா குடு. எடுத்துக்கோங்கப்பா, பணியாரம் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பா. டீசென்ட் மைண்டன் பண்ணு. டீசென்ட் நம்மள எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சாப்பிடுவான் பாரு. சொல்ல நல்லா இருக்கு அக்கா. இனிப்பு நேரம் சூப்பராக இருக்குக்கா. ஆமாங்க சூப்பராக இருக்குக்கா. நல்லா இருக்கும். அப்பா அவர் கையாலேயே செஞ்சது. நான் தான் செஞ்சேன். சரி நீங்க சாப்பிடுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அது நீங்கள் கேட்டப்ப கையில் காசு இல்லை, ஒய்ஃப் சைன் நான் இடம் வச்சு தான் வாங்கினேன். சரியா இருக்கான்னு பார்த்துக்கேன். ஐயோ சார், நாங்கள் பணத்துக்காக ஒன்றும் வரல இல்லடா. ஆமாம் ஆமாம், அப்படியே எங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தப்பா காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. செம்ம டீசென்ட் மச்சான். சொல்கிறதுக்கு பாவம். ஓ வாஷ் பேசணும் மூடு. ஃபர்ஸ்ட் செயினை திருப்புங்க. பணியாரம் காஃபிலாம் சாப்பிட்டு நல்லா பழகிட்டோம். நான் மச்சான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. தயவு செய்து இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. கடத்தல் பிளான்லாம் வேணாண்ணா ப்ளீஸ். கடத்தலா? அப்படி என்ன தம்பி செம்ம காமெடி பண்ணுதில்ல? ஆமாம் செம்ம காமெடி. ஒரு மாதத்து சிரியலாம். நீயே சரி. நீங்க வேணா கவலைப்படாதீங்க, பணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். நான் மச்சான். தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்க. பார்க்கறதுக்கு நான் கொஞ்சம் ரகுடாக தான் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. அப்படியா? நீ என் பிரதர் மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஈ கேன் கோ. அப்போது நாங்கள் அப்படியே கிளம்புறோம். கப்பு உங்களுக்கு சார், உங்களுக்கு ஆஃபீஸு வீடு எதுவாக இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பர் வாங்க, நான் நேர்லேயே வர்றேன். அது உங்கள் இஷ்டம். ஓகே சரிப்பா, வா போயிட்டு போய்ட்டு தம்பி. வரேன் பாஸ். ஓகே இதை நான் எடுத்துட்டு வாக்கா. எடுத்துக்கோ. நாளைக்கு தரேன். சரி சரி எடுத்துக்கோ. தங்கமான பையன். வரேனே. போயிட்டு வா. லவ் பண்ண எனக்கு தான். டேய் சீக்கிரமா வாடா. நல்ல வேலை அந்த பையனை தூக்கல. ரொம்ப நல்ல ஃபேமிலி இல்லடா. ஆமாம், அடுத்த வாரம் கூட்டு போய் விஜய் வாட்ச் வாங்கி கொடு. குர்ரா. டேய் ஆமாம் எண்ணிட்டே இரு, அப்புறம் பேங்கை முட்டை நோட்டீஸ் ஆகுது. வாங்கடா.